இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி கோவை காரமடை அருகே உள்ள வெள்ளியங்காடு கிராமத்தில் பெரியநாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் பப்ளிக் பள்ளி மாணவ மாணவிகள் தமிழ்நாடு வனத்துறை, கோவை வனச்சரகம், காரமடை வனத்துறையினருடன் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரி கைகளில் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் பப்ளிக் பள்ளி தேசிய மாணவர் படையினர், பள்ளி மாணவ மாணவிகள் தமிழ்நாடு வனத்துறை, கோவை வனச்சரகம், காரமடை வனத்துறையினருடன் இணைந்து காரமடை அருகே உள்ள வெள்ளியங்காடு கிராமத்தில் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கைகளில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி நடைபெற்ற இப்பேரணியில் தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் ஹேமலதா முன்னிலை வகித்தார். காரமடை வனச்சரக அலுவலர் ஜோசப் ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வெள்ளியங்காடு பத்ரகாளியம்மன் கோவில் பகுதியில் தொடங்கிய இப்பேரணி பரளிக்காடு மலையடிவாரம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. முடிவில் வனச்சரகர் ஜோசப் ஸ்டாலின் சுற்றுச்சூழல்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து மாணவ மாணவிகளிடம் எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் வனவர் சகாதேவன், வனக்காப்பாளர்கள் பிரவீன்குமார், முத்தரசு, சங்கர், வனக்காவலர்கள் பாபு, குமரன், ரகுநாதன், சூழல் சுற்றுலா காவலர்கள் ரமேஷ், காளிமுத்து, பிரதீப்குமார், கிஷோஷ், சுதர்ஷன், யுனைடெட் பப்ளிக் பள்ளி ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் உள்பட பலர் பங்கேற்றனர்.